அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வெறும் 5 மினிட்ஸ்ல இந்த பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், பொடிசா கட் பண்ண வெங்காயம் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம். வெறும் 5 மினிட்ஸ்ல இந்த பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணிடலாம். பாதி கேப்சிகம் நான் சாப்பர்ல போட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. பச்சை வாடை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுல டொமேட்டோ சாஸ் 1/4 கப் சேர்த்துக்கங்க. ரெட் சில்லி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் தண்ணி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் க்ரீமியாக வரும். அதுக்காக இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கான உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் வீட்டில் பண்ண பன் இருக்கு, அதான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணல நமக்கு பிரெட் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நான் பேனில் மாற்றிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க இந்த ரெசிபி நமக்கு சாப்பிட்றதுக்கு. இதில் நம்ம சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரமும் கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். உங்கள் வீட்லேயும் ப்ரெட்டு இல்லைன்னா பன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thanks for watching. Bye.